இந்த படத்துல சுடுறாங்கல்ல அந்த சீன் தான்ப்பா நல்லா. இது வேற எதுவுமே நல்லா இல்ல. பெண்கள் வந்து துணி போடுறதுல நல்லா இல்ல. ஒரு கொடூரமா கொலை பண்றாங்க, நார்மலா கொலை பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி வச்சு கொலை பண்றாங்க. ஃபுல்லா 18 பார்க்கலாம். ஆம்பளைங்க பார்க்கலாம், பொம்பளைங்க பார்க்க கூடாது. ஏமா எதனால? அது சண்டைக்கு என்ன சொல்ல வராங்க? அவர் எதுவுமே சொல்ல வரல, நான் அதனால எந்திரிச்சு வந்துட்டேன். எதுவுமே சொல்ல வரல, அதனால நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஆமா, எல்லாருமே கொலை பண்றாங்க. அவரே கொலை பண்றாங்க. அவரு கொஞ்சம் சைக்கோ கில்லர். அவர் தம்பி சைக்கோ கில்லர், அண்ணனும் சைக்கோ கில்லர் போல. ஃபைட் சீன்லாம் பக்காவா பண்ணிருக்காரு. நல்லா ஆக்ஷன் ப்ரூவன் படம். படத்துல என்ன சொல்ல வராங்க? அவர் எதுவுமே சொல்ல வரல, நான் அதனால எந்திரிச்சு வந்துட்டேன். எதுவுமே சொல்ல வரல, அதனால நான் எந்திரிச்சு வந்துட்டேன். எனக்கு பிடிக்கல ப்ரோ. உண்மையிலே நான் டைரக்டா சொன்ன போனா எனக்கு பிடிக்கல ப்ரோ. நான் வந்து கேம் தான் விளையாடி இருந்தோம். நாங்க 2 பேரும் கேம் தான் விளையாடி இருந்தோம். சும்மா அப்ப ஃபைட் சீன் அதெல்லாம் நினைச்சு அது மட்டும் பார்த்தோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுலாம் பாக்குற மாதிரிலாம் இல்ல ப்ரோ. வேணா வந்து பாருங்க. எப்படி டைம் வேஸ்ட் பண்றது கூட வரக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. டைம் வேஸ்ட் பண்ண கூட வீட்டுல போய் நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க. வீட்லயே வராதீங்க ப்ரோ. ஒரு பாட்டு வந்து நல்லா இருந்தது. 2 பாட்டு இருக்குது ப்ரோ. 2 பாட்டும் சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து பாருங்க, டான்ஸ் ஆடலாம். எல்லா பாட்டுக்கும் எழுந்துச்சு டான்ஸ் ஆடலாம். அந்த மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாமே தெரியல ப்ரோ. நான் பாக்கல, நான் தூங்கிட்டேன். இவருக்கு இவரெல்லாம் ரொம்ப நேரமா என்ஜாய் பண்ணாரு. இவரெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா கிராபிக்ஸா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல படம். கார்ட்டூன்ல வர மாதிரி இல்லனா, லைட்டா பார்க்க ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்குண்ணா. அவ்வளவுதானா? அது படத்துல எனக்கு புரியலண்ணா சரியா. அது ஃபுல்லா கிராபிக்ஸ்லயே ஓடுனதுனால படம் எனக்கு தெரியல, என்ன ஸ்டோரினே தெரியல. ஆமாண்ணா, நிறைய பேர் வந்து ஒரு கொடூரமா கொலை பண்றாங்க, நார்மலா கொலை பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி வச்சு கொலை பண்றாங்க. ஃபுல்லா 18+ சீன்ஸ் தானா. அந்த மாதிரி சின்ன பசங்க வந்து பார்க்க கூடாது, ஃபேமிலியோட வந்து பார்க்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். சாங்ஸ் வந்து இந்த ஃபைட்டிங் பிஜிஎம் மாதிரி தானா, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபே தலை வலிச்சிச்சுனா எனக்கு படம் பார்க்கும்போது. வந்து செகண்ட் ஹாஃப் ஓரளவு பரவாயில்ல தோணும். சொல்லுங்க. கேம்லாம் நல்லா, ஏஐலாம் நல்லா பண்ணிருக்காங்க, எடிட்டிங்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. கேம் பார்க்குற ஒரு போல இருக்குது எடிட்டரு. வெறும் சாவடிக்கிறதாவே இருக்குது படம். என்ன எதிர்காலத்தில் 2047 ஒரு வேர்ல்டு வார் வந்தால் என்ன நடக்கும், அதில் பெண்களோட நிலைமை எப்படி இருக்கு, தீவிரவாதிகள் என்னென்ன பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க, அது மாதிரியான கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டில் முடிக்கிறாங்க, தேசப்பற்றோடு முடிக்கிறாங்க. அதான் சொல்றேனே, தீவிரவாதிகள் 47 ஒரு உலகப்போர் வரும்போது பெண்களை அதிகமா அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிடிச்ச விஷயம்னா லாஸ்ட் எண்டில் நேதாஜியை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி 1947 ஒரு மிஷனு, ரெட் ஃப்ளவர் மிஷினு கொண்டு வந்தாங்கன்றத இப்போ போட்டு காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சாங்கே தெரியலையே, எந்த சாங்குன்னு புரியல. சாங்கே ஒன்றும் தெரியல. சாங்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததாங்க? நார்மலாக தான் போச்சு. கிளைமேக்ஸில் தான் இந்த வாரை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்றுமே புரியல, செகண்ட் ஹாஃப்ல தான் புரிஞ்சுது. படம் நல்லா இருந்தது ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா பண்ணியிருக்காப்புல. இதோட 56 படம் நடிச்சிருக்காப்புல. இது ஹீரோ நடிச்சிருக்காரு. இது ஹீரோ கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டபுள் ஆக்ஷன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் விக்னேஷ் சார். அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் இன்னும் அத்த படம் மீண்டும் நடிக்கணும், அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவங்க ரெட் ஃப்ளவர்னு சொல்லிட்டு மிஷினை சஸ்பென்ஸா முச்சு அடிச்சது தான் இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து வில்லனுக்கு அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதனால அதை தவிர்த்து போக அதை காப்பாத்துற மாதிரி தான் நம்ம சாருக்கு, விக்னேஷ் சாருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்திருக்கு. அதை போய் நான் சொல்றதோட நீங்க போய் பார்த்தா நல்லா இருக்கும். 1947 இல்ல அந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுதான். இது ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது. இல்ல பாதி லைட்டா அதோட மிக்சரா இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். சாங் ஓகே, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சாங் எடுத்திருக்காங்க. எல்லாமே ஆக்ஷன் மூவி தான். கிளைமேக்ஸும் சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் ஆனா குழந்தைங்களோட போய் பார்க்க முடியாது. படம் நல்லா இருக்குண்ணா. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்
பிடிச்ச விஷயம்னா இந்த இந்தியா எப்படிலாம் காப்பாத்துறாங்க எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு சோர்ஸ்லாம் இருக்கு சொல்றாங்களே. நம்ம ராணுவ வீரர்லாம் எப்படி தான் இருக்காங்க சொல்லிட்டு யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது நல்லா இருக்கு. இந்த படத்துல நிறைய பெண்கள்லாம் கொலை பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது கொலை பண்ற மாதிரிலாம் இன்னும் அங்க போல்டா தானே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். சண்டை காட்சியில எப்படி மாதிரி நல்லா இருக்கு. சாங்லாம் எப்படி? சாங் நல்லா இருந்துச்சு. படத்துக்கு வந்து ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியா வந்து பார்க்க முடியுமா இந்த படத்தை? ஃபேமிலியா பார்க்க முடியும். பார்க்க முடியும். ஏன்னா ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் ஏன்னா சண்டை காட்சிலாம் பயங்கரமா இருக்கு. சண்டை காட்சினா ஆனா குழந்தைங்க எனக்கு கொஞ்சம் சின்ன வயசு பசங்களாம் பார்க்க முடியாது. ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனும் பிரச்சனை இல்லை. கிளைமேக்ஸ்ல எப்படி? நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல சுடுறாங்கல்ல அந்த சீன் தான்ப்பா நல்லா. இது வேற எதுவுமே நல்லா இல்ல. படத்துல பெண்கள் வந்து துணி போடுறதுல நல்லா இல்ல. சொல்லுங்க நல்லா இல்ல. அந்த ஒரு சீன் தான் நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பெண்கள்லாம் சாவடிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? கொடூரமா தான் இருக்கு. அவரோட நடிப்புல எப்படி அந்த ஹீரோட நடிப்பு? நல்லா இருக்கு. ஏன்னா பொம்மை படத்துல வர மாதிரி இருக்குன்றாங்க. உங்களுக்கு எப்படி? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சண்டை காட்சிலாம் நல்லா பண்ணிருக்காரா? இந்த படம் எதை பத்தி சொல்றாங்க? ஏன்னா பெண்களை பத்தி எடுத்திருக்காங்க. பெண்களை கொடூரமா கொல்றத பத்தி எடுத்திருக்காங்க. இப்படிதான் கொல்றாங்கன்ற மாதிரி. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? அது நல்லதா இல்ல எப்படின்னு பாக்குறீங்க? ஏன்னா இது 1947 இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? பெண்கள்லாம் இந்த மாதிரி கொல்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நீங்க எப்படி பாக்குறது கஷ்டமா தான் இருக்குது. குடும்பத்தோட வந்து பாக்கலாமா இந்த படத்தை? பாக்கலாமா? குடும்பத்தோட வந்து பாக்கலாமா? ஆம்பளைங்களும் பாக்கலாம், பொம்பளைங்களும் பார்க்க கூடாது. ஏமா எதனால? அது சண்டை கிட்ட போட்டுறாங்க, பிடிக்கல. ஒரு நிமிஷம் நின்று பேசுமா. தேசிய படம். தேசிய படத்துல வந்து பெண்கள்லாம் பார்க்க கூடாதுன்றீங்க. சரி சரி. எங்க பெண்கள்லாம் கொலை பண்றாங்களா? அதெல்லாம் எப்படி பாப்பாங்க? அது கொலைப்பாதான் பாக்குறோம். கொலைப்பாதான் பாக்குறேன். அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன? ஒரு எல்லாமே பிடிச்சிக்குதுப்பா. எல்லாமே என்ன படம் நல்லா இருக்குண்ணா? படத்துல லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் நல்லா இருக்குண்ணா. படத்துல வந்து பெண்கள்லாம் கொலை பண்ற மாதிரி நிறைய சீன்லாம் காட்டுறாங்க. அதுல இல்லையா? அது மாதிரி இல்லையாண்ணா? பெண்கள்லாம் கொலை பண்ற மாதிரி நிறைய இதெல்லாம் காட்டுனாங்க. அதான் அந்த அதுக்கு தெரியல, பார்க்கல. படத்துல என்னென்ன சொல்ல வராங்க? ஆர்மி மேல சொல்லி வராங்க. ஆர்மி பேர் சொல்லுவாங்க. சாங்ஸ்லாம் எப்படி? சாங்ஸ் நல்லா இருந்துண்ணா. சொல்லு. எப்படி இருந்தது படம்? படம் வந்து அருமையா இருக்குதுப்பா, சூப்பரா இருக்குதுப்பா. இந்தியாவை காப்பாத்துறாருப்பா விக்னேஷ் சார். அருமையா இருக்கு. படத்துல வந்து எல்லா பொண்ணுங்களும் கொலை பண்றாங்க. ஆமா. எதனால கொலை பண்றாங்க? ஒரு மெசேஜ் வந்து சொல்றாங்க, சரிங்களா? இந்தியாவுக்கு அது கதை சொல்லிட்டா புரியாது, நேர்ல போய் பார்க்கணும். சண்டை காட்சியில எப்படி? அருமையா இருக்குது, சூப்பரா பண்ணிருக்காங்க. பாட்டு அருமையா இருக்குது, மியூசிக் அருமையா இருக்குது, நடிப்பு அருமை. விக்னேஷ் சார் சூப்பர். காமெடி வந்து அவ்வளோ இல்லை, ஆனா பாக்குறதுக்கு அருமையா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா?